ஃபெஸ்டிவல்னாலே எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜை சாமான் வந்து க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. லைக் நாளைக்கு வந்துட்டு வரலட்சுமி ஃபங்க்ஷன். ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய க்ளீனிங் ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை வாங்கி ஐ திங்க் 3 இயர்ஸ் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. நான் இந்த 3 இயர்ஸில் இப்போ தான் வந்துட்டு நான் இதை க்ளீன் பண்ண போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இதை கொஞ்சம் பல்லன்னு ஆக்க போகிறேன். பாருங்கள். இதை போட்டு நான் தேய்ச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தெரியும். பட் ஆனால் நல்லா பளிச்சுன்னு ஆகிடுச்சு. எனக்கு எப்போவுமே வந்து ரொம்ப கருப்பான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். லைக் வந்து அதனாலே நான் இதை வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் ரொம்ப நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. நான் அப்போ காமிச்சதுக்கும் இப்போக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுக்கல. ஆனால் பட் ரொம்ப நல்லாவே வெள்ளையாக இருக்குது. இந்த விளக்கு துடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ், நீங்கள் வேறு ஏதாவது லிக்விட் யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன். சம்டைம் இது ஒரு 3-4 டேஸ் ஆச்சுன்னா கருப்பாகிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஈவன் லெமன் போட்டால் ரொம்ப டார்க்காகிடுது. அது ரொம்ப நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த விளக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்துச்சா எனக்கு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.